வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைய கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளாம். இந்த திமுக கூட்டம் தலை விரித்து ஆடுறாங்க. அவர் தான் இறந்து போயிட்டார். அவருக்கு பிறந்த நாள்னா சமாதிக்கு போங்க, ஒரு மாலை போடுங்க, இல்லை ஒரு மலர் வளையம் வைங்க, அவ்வளோதானே. அது என்ன இந்த மாதிரி ஆட்டம்? கருணாநிதி அவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. அவர் மிக 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 சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர். ஆந்திராவில் ஓங்கோல் என்ற இடத்தில் தான் அவர் தந்தையார் வசித்தார். இவங்க இசை அமைத்து ஆடுவதற்காக தஞ்சாவூர் வருவார்கள். 45 நாட்களுக்கு மேலாக அங்கே தங்குவார்கள். ஆற்றுப்படுகையில் தங்குவார்கள். அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இசை இது முடிந்த ஒன்றெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பொழப்பு இல்லைன்னு வந்தவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. தட்சிணாமூர்த்தி கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் இருந்தார். நான் ஏழ்மையில் பிறந்தவரை நம்ம மதிக்கணும். ஏன்னா ஏழ்மையில் பிறந்து நாட்டின் முதலமைச்சராகிறாங்கன்னா சாதாரணமாக திறமை இல்லாமல் முடியாது. அப்படி இருந்து சுவற்றில் ஈவேரா சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் எழுதி போட்டார். அதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. இவர் கையெழுத்து நல்லா இருக்குன்னு எழுதி போட்டாங்க. இப்படித்தான் அவர் இருந்து அதுக்கப்புறம் அரசியலில் பெரியாரானார். ஏழையாக இருந்த அரசியலில் பெரியாரானவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப இன்னும் இருக்காங்க. காமராஜர்லாம் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அவங்க அம்மா வயக்காட்டில் இதெல்லாம் கலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளவு ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் கடைசி சாகும்போது 150 ரூபா கையில் வச்சுருந்தார். அப்போ அவர் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல. அண்ணாதுரை மிக மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சாகும்போது வீட்டில் 100 ரூபா கூட இல்லை. அவரும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். நாட்டை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் கஷ்டங்கிறது என்னன்னு தெரியும். எம்ஜிஆர் கூட என்ன சொன்னார், நான் சத்துணவு ஏன் கொண்டு வந்தேன்னா எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்ப்பாங்க, அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, அதைத்தான் சாப்பிடுவோம். சிறு குழந்தையாக இருக்கும்போது நான் பல நாட்கள் பட்டினியாக இருந்தேன். குழந்தைகளின் பட்டினி என்ன இவ்வளவு பெரிய இதுன்னு சொல்லி கொடுமைங்கிறது எனக்கு தெரியும். நானே பட்டினியாக இருந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார். தன்னை ராஜபரம்பரைன்னு சொன்னதில்லை. இந்த கூட்டம் சொல்லுது பாருங்கள், ஐடி டீமை வச்சுக்கிட்டு அவர் வரும்போதே ஏசி காரில் வந்தாராம். அவரே சொல்கிறாரு, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வந்தேன்னு. இவங்களுக்கு பெருமை, அப்பாவை ராஜபரம்பரைன்னு சொல்லணும்னு. உண்மையை பேசுங்கப்பா, அதைத்தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் சொல்லலை, எங்கள் அப்பா செத்து போயிட்டார், எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்த்தாங்கங்கிறத பெருமையாக சொல்லலை. அதை சொல்லுங்கள். எங்கள் அப்பா தாத்தா எங்கே இருந்தார், என்ன வேலை செஞ்சார், இது பண்ணார், எங்கள் அப்பா உழைப்பில் முன்னேறினார்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ராஜபரம்பரை மாதிரி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் எம்ஜிஆர் ஓப்பனாக சொன்னார். ஆனால் ஏழையாக இருந்த எம்ஜிஆர் கடைசி சாகும்போது 1 பைசா சம்பாதிக்கலை. எல்லாம் சினிமாவில் சம்பாதித்தது. அரசியலில் ஒன்றுமே சம்பாதிக்கலை. ஆக இவர் மட்டும்தான் கருணாநிதி சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இன்னும் சொல்லப்போனால் உலக மகா கோடீஸ்வரர்கள் ஒருவராக இன்றைக்கி அவங்க குடும்பம் மாறி இருக்குது. அதனால் அதில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது ஏதோ மலர் வழி வச்சுட்டு போங்க. இவ்வளவு பெருசாக இது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் நாட்டுக்காக என்ன செய்வீங்க? மக்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியுமே. இன்றைக்கி தேவநேயர் பாவாணர் நூலகம்னு ஒன்று சென்னையில் இருக்குது. தேவநேயர் பாவாணர் நூலகம். இதில் கருணாநிதி ஃபோட்டோ வச்சுட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே. இப்போ இந்த குரூப் எப்படின்னா, தான் ஒன்று செய்வான், மற்றவன் அதை செஞ்சு அவனால் பொறுக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? அராஜகம், ரவுடித்தனம். நான் இப்படி தான் செய்வேன், நீ எனக்கு செய்யக்கூடாது, இதுதானே. இப்போ இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை நூலகத்தில் இருந்த அந்த ஃபோட்டோவை இப்போ மந்திரியாக இருந்தவர் இருக்கார் இல்லை, அவர் உத்தரவின் பேரில் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. இதில் என்ன தப்பு? 1989 கருணாநிதி முதலமைச்சராக வந்தோடனே எம்ஜிஆர் ஃபோட்டோவே எல்லா அரசு இதுலேருந்து எடுத்தீங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம்னு. அதுக்கப்புறம் 1996 திரும்ப ஆட்சிக்கு வந்தோடனே ஜெயலலிதா ஃபோட்டோவே எல்லா அரசு இதிலேருந்து எடுத்தீங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோடனே எடப்பாடி ஃபோட்டோவே எல்லா அரசு அலுவலகத்திலேருந்து நீக்கினீங்க. அப்போ உங்கள் அப்பா ஃபோட்டோவை மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அரசு அலுவலகத்தில் வச்சுக்கணுமா, நூலகத்தில் வச்சுக்கணுமா? உங்கள் அப்பா வானத்திலேருந்து குதிச்சுட்டாரா, இல்லை நீங்கள் வானத்திலேருந்து குதிச்சிட்டிங்களா? நீங்கள் பெருந்தன்மையாக இல்லாமல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே முன்னாள் முதல்வர்களை தூக்குவீங்க.
ஆனால் அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுக்கணுமா? என்ன நியாயம் இது? உடனே என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் பாருங்க, இந்த கூட்டம் 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி கூட்டம். ஆனால் தன்னை மிகப்பெரிய ரவுடிகளாக காட்டிக்கொண்டு காரியத்தை சாதிப்பதில் வல்லவர்கள். இன்றைக்கி இதில் தூக்கிட்டாங்களாம் நூலகத்தில். ஸ்டாலின் தூங்கலை, எங்கள் அப்பா ஃபோட்டோவை தூக்கிட்டாங்க நூலகத்தில் அப்படின்ட்டு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஸ்டாலின். நீங்கள் போய் அந்த மந்திரியை கேளுங்க, எப்படி கருணாநிதி படத்தை தூக்குனீங்கன்னு. மந்திரி சொல்லியிருக்கலாயோ, நீ ஆட்சி வந்தோடனே முன்னாள் முதலமைச்சர் படத்தை தூக்குன, உன் அப்பாவை படத்தை தூக்குன, அதில் என்ன தப்புன்னு மந்திரிக்கு சொல்லியிருக்கணும். மந்திரி புதுசாக வந்திருக்காரு, பயப்படுறாரு. பத்திரிக்கைக்காரன் போய் கேட்குறான், புரோக்கர் பத்திரிக்கைக்காரன் 500 ரூபா கவர் வாங்குறானே, அவன் 500 ரூபா கவரை கொடுத்த உடனே நேராக போய் மந்திரிட்ட ஏன் கருணாநிதி படத்தை தூக்கினீர்கள்? இந்த பத்திரிக்கைக்காரனுக்கு தான் கேட்குறேன். அன்றைக்கி ஜெயலலிதா படத்தை தூக்குனாங்களா? அன்றைக்கி கேள்வி கேட்க துப்பு இருந்ததா உனக்கு? எடப்பாடி பழனிசாமி இதை தூக்குனாங்களா படத்தை? அன்றைக்கி கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருந்ததா? 1000 ரூபா கவரில் கொடுத்த உடனே இவன் போய் கேட்குறான், தாவேக்கா மந்திரியை ஏன் தூக்குனீங்கன்னு. அவர் பார்த்தாரு, இது என்னடா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவான் இருக்க பிரஸ்காரன். பத்திரிக்கைக்காரன் கூலி வாங்குறாங்கிறது அந்த மந்திரிக்கு தெரியல. பத்திரிக்கைக்காரன் 1000 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் எழுதுவான், என்ன வேணாலும் செய்வாங்கிறது தெரியலை. உடனே மந்திரி திரும்ப கொண்டாந்து வச்சுட்டாரு கருணாநிதி படத்தை. பாருங்கள், இவங்க ஆட்சி மாறிடுச்சுன்னா எல்லா படத்தையும் எடுப்பாங்களாம், ஆனால் வேறவங்க ஆட்சி வந்துட்டா இவங்க படத்தை எடுக்கக்கூடாதான். இது என்ன நியாயம்? அதனால் இவங்களுக்கு கீழ்த்தரமான புத்தி. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உதயநிதி, பாலிடால் உதயநிதி இதை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? அவங்க தாத்தா பிறந்த நாளாம் வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் உங்கள் தாத்தாவோட சாதனை பண்ண வீடியோவை போடணும். உங்கள் தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் முக்கியமானது, அதெல்லாம் நீங்கள் போடணும். என்ன ஃபோட்டோவை போடுற நீ? அப்போ உன்னுடைய தரம் என்ன? அவங்க தாத்தா வீடியோ என்ன போடுறாருன்னு பாருங்கள். என்னை எவரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால் கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடித்தா தாங்க முடியாது. ஆக அவங்க தாத்தா என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னை எவனும் கை வைக்க முடியாது, கை வச்சா அவன் இருக்க மாட்டேன், ரவுடித்தனமாக பேசுகிறேன். அதை வந்துக்கிட்டு அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பேரன் பெருமையாக போடுறாங்க. அவர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினார், அதை போடு. வெளிநாட்டுக்கு போனார், அதை போடுங்க. அதை விட்டுட்டு என்னை எவனும் தொட அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எங்கள் தாத்தாவை எவனும் தொட முடியாது அப்படின்னா அவன் தாத்தா தொட்டனா அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு பேசுனாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னா, நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். ஆக எங்களை யாரும் தொட முடியாது, தொட்டால் இருக்க மாட்டான்னு சொன்ன இதே கருணாநிதி ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துனார. அந்த ஜெயலலிதாவை என்ன கிழிச்சார்? திருப்பி அடிக்க முடிஞ்சதா? 2001 ஜெயலலிதா கைது பண்ணாங்க. அவரை அடித்து தூக்கி கொண்டு போய் இவரை அடைச்ச ரூம்லேயே உள்ளே போட்டு அடைச்சாங்க. அப்போ வெளியில் வரும்போது கருணாநிதி கையில் கட்டு போட்டு வெளியில் வந்தார், பனியனோட. எல்லாருக்கும் தெரியாது, அரண்டு போய் வந்தார். நம்ம இந்த மாதிரி நான் சொன்னமே, நம்மளை அடி பின்னி இது பண்ணிட்டாங்களே போலீஸுன்னு வந்தார். ஏன் 2006 திருப்பி ஆட்சிக்கு வந்தார்ல கருணாநிதி. அப்போ அதே மாதிரி ஜெயலலிதாவை தைரியம் இருந்தால் திரும்பி கைது பண்ணியிருக்க வேண்டியது தானே. 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி கூட்டம். ஆனால் ரவுடிகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை பயமுறுத்துவது தான் இவர்களுக்கு வேலை. அந்த கலையைத்தான் இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் அவர் பேரை இந்த மாதிரி வீடியோ போடுறார். ஸ்டாலின் என்ன தெரிவிச்சிருக்காரு தெரியுமா? தமிழ்நாடு இருளில் மூழ்கி போச்சான், உதயசூரியன் வந்து தான் வெளிச்சம் கொடுக்குமா. தமிழ்நாடு இருளில் மூழ்கடித்ததே உதயசூரியன் தான். உங்களுக்கு அந்த உதயசூரியன் சின்னத்தை எடுத்ததுனால சூரிய பகவானுக்கு அவ்வளவு பெரிய கெட்ட பேர். எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இந்த திருட்டு கூட்டம், இந்த ரவுடிகளின் கூட்டம், எதுக்கு எடுத்தாலும் உதயசூரியன் சூரிய பகவான். அது சூரிய பகவான் இதை நீங்கள் எடுத்து நாசிகர்கள் எடுத்து உங்களுக்கு வந்ததில் சூரிய பகவானுடைய மகிமையே போயிடுச்சு. இருளில் வாக்குனது யார்? ஆளு தான், உதயசூரியன் தான் தமிழ்நாட்டை இருட்டில் ஆக்குனேன். இப்போ விசில் வந்து உங்களை அடித்து துரத்தி இதுக்கு அனுப்பிடுச்சு. இது இடையில தமிழ்நாடு இருள் ஆயிடுச்சு. என்ன தமிழ்நாடு இருள் ஆயிடுச்சுன்னா யார் ஆக்குனா? இப்போ பாட்டிலுக்கெல்லாம் 10 ரூபா 20 ரூபா வாங்கினது யார்? மற்ற கட்சிக்காரங்களாம் வாங்கினாங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தது யார்? ஈடி யார் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லலாம்? மந்திரி மேலே தான் எஃப்ஐஆர் போட சொல்லலாம். எத்தனை மந்திரி ஜெயிலுக்கு போனால்? ஆக இத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணி
தமிழ்நாட்டை இருளாக ஆக்கியது உன்னுடைய உதயசூரியன், திமுகவின் உதயசூரியன். விசில் வந்து தான் அடித்து உங்களை துரத்துச்சு அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக சொன்னேன். ஏதாச்சும் புரிஞ்சு பேசுங்க, புரியலைன்னா எழுதி கொடுக்குறவனோ ஒரு அறிவாளியை வைங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அதில் இந்த வைரமுத்து நொந்து போயிட்டாராம் கருணாநிதி படத்தை அந்த லைப்ரரியில் நூலகத்தில் இருந்து எடுத்த உடனே. அமைச்சர் வருவதற்கு முன்னால் கலைஞர் படம் மட்டும் அகற்றப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு நான் வெந்து போனேன், நொந்து போனேன். கலைஞர் படம் மட்டும் அகற்றப்படுவதற்கு என்ன காரணம்? எழுத்தாளர் வைரமுத்துக்கு அவருக்கு பெசன்ட் நகரில் 2 கிரவுண்டு கொடுத்தாரு, அது இன்னைக்கு 20 கோடிக்கு போகுது அப்படிங்கிற விசுவாசம் எழுத்தாளருக்கு. கவிஞர் தான் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன்ல, அவர் கவிஞருக்கு தகுதி இல்லாதவர்னு. அதனால் இவங்கெல்லாம் அப்படி குதிக்கிறாங்கப்பா. மற்றவங்க படத்தை தூக்கும்போது. அதனால் திருந்துங்கய்யா, தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம்னு சொல்லி. இவனுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். அதனால் தாவேக்காவுக்கு சொல்கிறேன், எல்லா கருணாநிதி படத்தையும் தூக்குங்க. எந்த இடத்துலையும் கருணாநிதி படம் இருக்கக்கூடாது. எந்த கருணாநிதி சிலைகளை எல்லாம் தூக்குங்க. கருணாநிதி பேர் வச்ச அத்தனை இதையும் மாற்றுங்க. அதுதான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. பத்திரிக்கையாரனை வச்சு மிரட்டுவான், ரவுடிகளை வச்சு மிரட்டுவான், இதுதான் பண்ணுவான். இதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு இந்த ஒரு கருணாநிதி பிறந்த நாளில் தாவேக்காவுங்களுக்கு நான் செய்தியாக சொல்கிறேன். பயந்துடாதீங்க, அவங்க செஞ்ச அதே வேலையை நீங்களும் செய்யுங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அது கருணாநிதி எதோ வச்சுக்குவாங்களோ, அவங்க ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்கணும், இவர் அப்பா ஃபோட்டோ வைக்கணும், இவர் பையன் ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ வைக்கணும்னா உங்கள் வீட்டு இதுவா? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அரசாங்க அலுவலகங்கள்லாம் 3 பேர் படத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா தகுதி இருக்குது? ஒரு முதலமைச்சர் நீ இருந்தனா உன் படத்தை மட்டும் வை. அதுக்கப்புறம் முத்துவேல் ஃபோட்டோ வைப்பீங்களா எல்லா அரசு ஊதங்கள்லையும்? உன் குடும்ப படத்தையே வைக்கிறதுக்கு என்ன இதுவாது அரசாங்கத்தில்? வைரமுத்துக்கு தான் கேட்குறான். நொந்து போனேன்னா உங்கள் வீட்டில் கருணாநிதி ஃபோட்டோ வைங்க. அரசாங்க அலுவலகங்கள்லாம் கருணாநிதி ஃபோட்டோ வைக்கணும்னு கேட்குறதுக்கும் உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குது? உங்களுக்கு பிளாட்டு ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா விசுவாசத்தை காட்டுங்கள். சாதனையாளர்களின் படம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நாட்டை கொள்ளையடித்தவர்களின் படம், குறிப்பாக கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 பேரின் படமும் அங்கே வைப்பதற்கு இந்த 3 பேருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் பதிய விட விரும்பும் கருத்து. விஜய் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, அது உங்கள் இஷ்டம். நாங்கள்லாம் வாழ்த்து சொல்லணும்னா வாழ்த்து சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம். அவருக்கெல்லாம் காமராஜர்லாம் பார்த்தாலே பிடிக்காது. பசுமன் முத்துராமலிங்கத்தோடைய நீச்ச பயில்களான்னு கேட்டார், நீசரைன்னு கேட்டார். இதே கருணாநிதியை பார்த்து, அண்ணாதுரையை பார்த்தெல்லாம் எந்த ஒரு பெரிய தலைவர்களுக்கும் இவர்கள் மேல் உடன்பாடு இல்லை, இவர்கள் மேல் நல்ல எண்ணம் இல்லை. அதனால் இன்று அவர் பிறந்த நாள் என்பது ஒரு பேசக்கூடிய பொருள் அல்ல. இவங்க இந்த சொன்ன கருத்துக்களுக்குத்தான் நான் அந்த பதிலை சொல்கிறேன். இல்லைன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தலைவர் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது சந்தீப் ராய் ராத்தோர், உங்களுக்கே தெரியும், டிஜிபி சட்டம் ஒழுங்காக இருந்தவர். அவர் இன்றைக்கி எங்கே தூக்கி போட்டிருக்காங்க? சிறைத்துறைக்கு போட்டிருக்காங்க. டிஜிபி சிறைத்துறை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் காவல்துறையில் இருக்கும்போது சிறைத்துறைக்கு யாரை போடுவாங்க தெரியுமா? யார் மேலேயாச்சும் குற்றச்சாட்டு இருக்குது, பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி சிறைத்துறையில் போடுவாங்க. அதுக்கு பேர் டம்மி போஸ்ட்டுன்னு பேர், பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுன்னு பேர். நாங்கள் இருக்கும்போது ஒரு ஐஜி இருந்தார், ஒரு ஐஜி இருந்தார். அந்த ஐஜி என்ன பண்ணிட்டார்? எல்லார் ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி சசிகலா அவர்கள் கணவர் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிட்டார். சசிகலா அவர்களுடைய கணவரும் சசிகலாவும் பேசும்போது ஜெயலலிதா அவர்களை கொச்சையாக பேசுகிறாங்க, அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த ஐஜி சசிகலா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருக்கு சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐஜி. ஆனால் என்ன பண்ணார், அவங்களே சிஎம்மை பற்றி, ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு போலீஸ் அதிகாரியா உங்களுக்கு எதிராக இப்படி சதி நடக்குதுன்னு காண்பிப்புக்கு அதற்காக போய் அந்த இதை கொடுத்தார், கேசட் அப்பெல்லாம் கொடுத்தார். கொடுத்த உடனே அது ஜெயலலிதா அவர்கள் கைக்கே போய் சேரல. இவங்க ஆளை வச்சு அதை எடுத்து மறுநாளே அவர் அந்த ஐஜியை சிறைத்துறைக்கு போட்டாங்க. அப்போ எதுக்கு போட்டாங்க? அதுதான் பனிஷ்மெண்ட், தண்டனை. அப்போ தான் அவரை போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், சிறைத்துறைக்கு போய் என்னை போட்டுருக்காங்க என்றார்.
அதுவும் ஐஜி தான். இன்றைக்கி டிஜிபி பதவியில் இருந்தவரை போய் சிறைத்துறையில் போடலாமா? அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாட்டுக்கே டிஜிபியாக இருந்தவரை கொண்டு போய் ஒரு சிறைத்துறையில் போட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? விஎன்டேசி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவரை இயக்குனராக போட்டிருக்கணும். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு யாரை இயக்குனராக போடுறீங்க? எல்லோராலும் வெறுக்கப்படும் இவரை வந்து யாருன்னு போய் போடுறீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட சீனியர் அதிகாரி, இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிற மகேஷ் அகர்வால் அவருக்கும் ஜூனியர், இவரை கொண்டு போய் சிறையில் போடுறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. அதிகாரிகளின் மாறுதலை தவறாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தர் மனமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். நல்ல அதிகாரியெல்லாம் மனசு புண்படக்கூடாது, அது ஆட்சிக்கு நல்லதல்ல, புரிஞ்சுக்கங்க. பாவம் நல்ல அதிகாரி, விஜய்க்கு பல இடங்களில் உதவி செஞ்ச அதிகாரி அவரை கொண்டு போய் இப்படி டம்மி போஸ்ட்டில் போடலாமா? அதில் வேடிக்கை, அந்த சிறைத்துறைக்கு எப்போவும் ஐஜி ரேங்கில் தான் போடுவாங்க, டிஜிபி ரேங்கில் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஒரு டிஜிபி ரேங்க் போட்டுறதை விட அவரை பேசாமல் நீங்கள் இதில் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட், அதாவது ஓய்வில் கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இது ஒரு மோசமான ஒரு விஷயம். சந்தீப் ராத்தோருக்கு டம்மி போஸ்ட்டை கொடுத்து சிறைத்துறைக்கு அனுப்பணும். அவருக்கு மனசு எப்படியா இருக்கும்? பெரிய போஸ்ட்டில் தமிழ்நாடுக்கே ஹெட்டுன்னு இருந்த போஸ்ட்டில் உட்காந்தவர் திருப்பி இங்கே வந்து உட்காரும்போது அவங்க மனசெல்லாம் எவ்வளோ பாடுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கிறத இந்த விஜய் அரசாங்கத்திற்கு நம்முடைய கடுமையான கண்டன செய்தியாக பதிவு செய்ய விரும்புவோம். சிதம்பரம் விஜயை போய் பார்த்தார். சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்னு அப்போவே நான் நினச்சேன். அங்கே போகிறாருன்னா ராஜ்யசபா எம்பி வருது, இவருக்கு எம்பி சீட்டை வாங்கணும். இதுக்காகத்தான் ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலின்கிட்ட படையெடுத்தவர் சிதம்பரம். எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க, நீங்கள் இந்த தடவை கிடைக்கிற ராஜ்யசபா எம்பியை காங்கிரஸுக்கு கொடுங்க, நான் சோனியா காந்திகிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ படையெடுத்தார் ஸ்டாலின் வீட்டுக்கு. இப்போது அதிசயமாக விஜயை தேடி போய் பார்த்துட்டு வர்றார். அப்போவே நினச்சேன் இவங்க ராஜ்யசபா எம்பி வாங்க போகிறாரு. பையன் வந்துக்கிட்டு லோக்சபா எம்பி, அப்பாக்காரி வந்து ராஜ்யசபா எம்பியான். அதனால் போய் பார்த்து கேட்டு நாட்டு பிரச்சனைக்கு போய் பேச சொல்லுங்கள் சிதம்பரத்தை. விஜயை போய் நாட்டு பிரச்சனை, தங்களுடைய சொந்த பிரச்சனை, ராஜ்யசபா எம்பி கிடைக்கும், அதுக்காக போகிறாங்க. போய் கேட்டு வந்துட்டார். இனி பார்த்தீங்கன்னா சோனியா காந்திக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பார், மறுபடியும் ராஜ்யசபா எம்பிக்கு இவரே வாங்கிக்குவார். காங்கிரஸ் நலனுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா என்றால் நிச்சயம் இல்லை. இவர் வந்து ஸ்டாலினின் ஏஜென்ட்டு. இவருக்கு மறுபடியும் விஜய் ஆட்சியில் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க. விஜய் புதுசு, இவர் வந்து கேட்டவுடனே ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டீங்க. அவர் ஊழல் வழக்கில் திகார் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவர். அவருக்கு வந்து காங்கிரஸுக்கு தான் இது கிடையாது, அவருக்கு திருப்பி எம்பி காங்கிரஸில் தமிழ்நாட்டில் வேறு மனுஷனே இல்லையா, வேறு தலைவனே இல்லையா? சிதம்பரத்துக்கு தான் 85 வயசு வரை எம்பி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் திருந்தாது. அதனால் விஜய் வந்து புதியவர் என்பதால் அவரை ஏமாற்றி ராஜ்யசபா எம்பியை காங்கிரஸ் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அடுத்தது பிரேமலதா, அவங்க ஃபோனில் தொல்லை கொடுக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்ட கெட்ட வார்த்தையாக திட்டி, இப்படி ஒரு மோசமான அரசியல்வாதியை நாங்கள் பார்த்ததில்லை, நான் அண்ணாதுரை காலத்தில் இருந்து இருக்கேன், இவ்வளோ ஒரு மோசமான அரசியல்வாதியை எங்கள் அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு அரசியல் தலைவர்னால் விமர்சனங்கிறது வரத்தான் செய்யும். அண்ணாதுரையெல்லாம் இதில் போடும்போது 1962 எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் வீட்டு வாசலில் அப்பா பேர் தெரியாதவர் அண்ணாதுரைன்னு போர்டு வச்சாங்க. அப்பா அண்ணாதுரை என்ன பண்ணார், நைட்டு அந்த போர்டுக்கு ஒரு விளக்கு வச்சார். எல்லாம் கேட்டாங்க என்னென்னு. நைட்டில் எல்லாருக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும், எல்லாருக்கும் தெரியட்டும்னு தான் விளக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்தது இந்த நாடு. அப்படி இருக்கும்போது தப்பெல்லாம் அவங்க பண்ணுவாங்களாம், ஆனால் அவங்கள எதுவும் பேசக்கூடாதான், பேசினா மிரட்டுவாங்களாம் ஃபோனை வச்சு. யாரை வச்சு அவங்க கட்சியில் எவனோ ஒருத்தர் 2 பேர் எடுபடியை வச்சு பேசுகிறாங்க. அது எங்கள் நம்பருக்கு பண்ணுறாங்க, அது ரிசப்ஷனுக்கு போகுது. ரிசப்ஷன் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமே. இன்றைக்கி எல்லாம் வெட்டப்படி ஆகிப்போச்சு. அந்த 3 பேர் 2 பேரும் என்னமோ அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எப்படி நீங்கள் பிரேமலதா வந்து பணம் வாங்கினாருன்னு சொல்லுவீங்க. ஆமாம், யோகியர்களா நீங்கள்? எப்போவுமே பணம் வாங்கின குரூப் தான் நீ. ஆதாரத்தை கொடுக்கவா யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்கன்னு? அதனால் நீங்கள் வாங்கினதை சொல்கிறோம். அதுக்காக பாவம் அவர் கட்சி தொண்டர்களை வச்சு போடுறாங்க. உங்கள் கட்சி தொண்டர்களை புரிஞ்சுக்கங்க.
இது அட்வான்ஸு யுகம், தொழில்நுட்பம். உங்கள் நம்பர்லாம் பதிவாயிடுச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சைஃபர் கிரைம் மூலமாக நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு அனுப்பிட்டோம். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டீங்க, சைஃபர் கிரிமினல்ஸ் லிஸ்ட்டில். நீங்கள் பேசின வாய்ஸோடு போயிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு குற்றம் நடந்தால் உங்களை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவான். சைஃபர் கிரிமினல்ஸ் லிஸ்ட்டில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போயிடுச்சு உங்கள் நம்பர் அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவை பேச சொல்லுங்களேன், நான் அங்கே அனுப்பிடுறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்டு சைஃபர் கிரிமினல்ஸ் லிஸ்ட்டில் அனுப்பிடுறேன். அதனால் பிரேமலதா உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல் எறியாதீர்கள். இதே மாதிரி உங்களுக்கு பேசுகிறதுக்கு எங்களுக்கு எத்தனையோ வழி தெரியும். உங்களை கெட்ட வார்த்தையில் பேசுகிறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. அது அநாகரிகம் இல்லாத செயல்ங்கிறதுனால தான் நாங்கள் செய்யலை. கெட்ட வார்த்தையில் ஆளுங்களை வச்சு பேசுகிறீங்களே யூடியூப்பில், நாங்கள் பேசினோம்னா என்ன ஆகும் தெரியுமா? எங்கள் வீடியோஸ் எவ்வளவு லட்சக்கணக்கான வியூஸ் போகுது தெரியுமா? உங்கள் மானம் போயிடும்ல. அதனால் கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல்லை எறியாதீங்க. திருப்பி இதே மாதிரி உங்கள் கட்சி தொண்டர்களை பலிகடை ஆக்காதீங்க. கட்சி தொண்டர்கள் சொல்கிறேன், கிரிமினல் கேஸ் வந்தால் நீங்கள் தான் கூண்டு ஏறணும். அந்த அம்மா வந்து கூண்டு ஏற மாட்டாங்க. இதுதானே அவங்களுக்கு கடைசி எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு கூட்டணி வைக்கவே ஆள் இருக்காது. அவங்க தேமுதிக தொண்டர்கள்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்கிறேன், 2 பேர் கிரிமினல்ஸ் ஆகிட்டீங்க, சைஃபர் கிரிமினல்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டீங்க. எல்லோரும் அந்த அம்மா பேச்சை கேட்டு பண்ணாதீங்க. அப்புறம் எங்கே தோணும் இவங்களெல்லாம் நாங்கள் அனுப்பினோம்னா, பிரேமலதா அவர்களே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்களுக்கும் அது தெரியும். அதனால் வேலை ஏதாச்சும் இருந்தால் அதை பாருங்கள். ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால யாரும் கூப்பிடல, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறீங்க. அதனால் இதாக இருங்க அப்படிங்கிறது தான். நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பிரேமலதாவுக்கு அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாருன்னு ஒரு புரளி வருது. அதுவும் என்ன பண்ணுறாராம், ராஜினாமா கொடுக்கும்போது அமித்ஷாவை நேரம் பார்க்குறாராம், அவர்கிட்ட போய் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாராம். எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே. அண்ணாமலை ராஜினாமா பண்ணோம்னா ராஜினாமா பண்ணுறேன், ஒதுக்கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அது என்ன அமித்ஷாட்டி யார் விட்டு ராஜினாமா பண்ணுறீங்கன்னா அங்கேயே போய் கொடுக்குறீங்கன்னா நாடகம் மாதிரி தெரியுது. டெல்லியிலேருந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, அமித்ஷா, ரஜினிகாந்த், அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதாவது விஜய்க்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது, இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் போகிறான், அதை தடுத்து அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி இருக்காங்க. அதுக்காகத்தான் ரஜினிகாந்த் வந்து விஜய் மேலே ரொம்ப கோபமாக இருக்காராம். அது ஏன் கோபமாக இருக்காருன்னு மற்றவங்களுக்கு தெரியல. அதனால் கமல்ஹாசனே வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டார். ரஜினிகாந்த் வந்து கமல்ஹாசனுக்கு ஜூனியர். உங்களுக்கு என்ன வந்தது? போய் பார்க்க வேண்டியது தானே. இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு ஜெயிலர் 2 ஷூட்டிங்கை போய் பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவரும் அரசியலுக்கு வந்து விட்டார். இந்த குருமூர்த்தின்னு ஒரு ஆள், அவரை பற்றி தமிழ்நாடு பூரா தெரியும். இவங்கெல்லாம் சொல்லி அண்ணாமலையை கட்சி ஆரம்பிக்க சொல்லி இளைஞர்களை உங்கள் பக்கம் எடுக்கணுமா? இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்துடுவாங்களா? அண்ணாமலை கதை தான் நாடி போச்சே. கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த கதைகள்லாம் வெளியில் வந்துருச்சே. அதனால் இவருக்கு அண்ணாமலை வந்த உடனே எத்தனை இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வந்துடுவானா? வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு தப்பாக சிங்கமாக மெசேஜ் போடுறது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அண்ணாமலைக்கு எதிராக. அவர் அமித்ஷா கொடுத்த மாதிரி எங்கிட்ட இருக்குது, எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்கிறார், எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார், என்னுடைய வீட்டுக்கே நண்பர்கள் தான் வாடகை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை கோடிக்கு எப்படி அதிபதியானார், எத்தனை கோடி சம்பாதித்திருக்கிறார், ஆதாரம், வலுவான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுன்னா அது வந்து சேரும். என்ன அமித்ஷா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இது ட்ராமா போடுறீங்களா? விஜய் ஒழிக்கிறதுக்கு உங்களை கொண்டு வந்து இல்லை இதம் பிரிக்கணும் அப்படின்னு. டெபாசிட் கிடைக்காது, எழுதி சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு தொகுதியில் தனியாக நின்று பாருங்கள், பாஜக இல்லாமல். பாஜக நண்பர்களுக்கு சொல்கிறேன், அண்ணாமலை பாஜகவுக்கு பச்சை துரோகம் செய்கிறாரு. உள்ளே இருந்துக்கிட்டே இவருடைய சொந்த பேரை கூட்டுவதற்காக பல வழிகளை பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் பிராமணர்களுக்கு மிகப்பெரிய எதிரி. பிராமணர்கள்னாலே அவருக்கு பிடிக்காது. பிஜேபியில் இருக்கிற பிராமணர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, திமுகவுக்கு மிக நெருக்கமானவர். கருணாநிதியை வந்து தொட்டு கும்பிட்டது மட்டும் இல்லாமல் கலைஞர் ஐயா அப்படின்னு சொன்னவர். கலைஞர் ஐயா வந்து இந்த நாட்டுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது. ஈவேராவை பற்றி இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு செஞ்சுருக்கிறார் தெரியுமா அப்படின்னு ஈவேராவை பற்றி பேசின வீடியோக்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்றுன்னா இது வரும். அதனால் ட்ராமா ஆடாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் சில பேர்கிட்ட போய் ரஜினிகாந்த் மூலமாக ஏன் செய்கிறீங்க? தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க. இப்போ விஜய் ஆரம்பிக்கலை, எம்ஜிஆர் ஆரம்பிக்கலை,
அது மாதிரி ஒரு கட்சி தனியாக சேருங்க. உங்களுக்கு அதிமுக ஒருத்தனாச்சும் ஓட்டு போடுவானா? என் மனைவி ஜெயலலிதாவை விட 50 மடங்கு அதிகம் இது உள்ள சக்தி உள்ளவர்னு பேசுனாலாச்சே. உங்கள் மனைவியை போய் ஜெயலலிதாவோட ஒப்பிட்டவராச்சே. உங்களுக்கு அதிமுக ஒரு ஓட்டு போடுவானா? யார் ஓட்டு போடுவா? பிஜேபிக்காரன் போட்டுடுவானா? அதனால் சதி திட்டம் தீட்டுறதுக்கெல்லாம் இது இல்லை. அமித்ஷாவுக்கும் சொல்லி இதையும் சொன்னேன், கட்சி விட்டு தூக்குங்க, போய் கட்சியை ஆரம்பித்தா அவர் தனியாக ஆரம்பிக்கட்டும். ரஜினிகாந்துக்கு தைரியம் இருந்தால் வெளி இடத்துல வந்து நான் இவரை ஆதரிக்கிறேன் அந்த கட்சியை அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணட்டுமே. ரஜினிகாந்தை கேன்வாஸ் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ரஜினிகாந்த் படம் தோல்வி அடையுது, எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா படம் உங்களுக்கு ஓடாது அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பு வரும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அலை வீசி 1,76,00,000 பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ரஜினிகாந்த் அவருக்கு எதிராக போனால் அந்த 1,76,00,000 பேர் உங்களை எதிர்ப்பாங்களா இல்லையா? அப்போ உங்களுடைய பட வெற்றியை இது பாதிக்குமா இல்லையா? அதனால் நாகரீகமான அரசியல் பண்ணுங்க. அது என்ன குறுக்கு அரசியல்? தமிழ்நாட்டுக்கு இளைஞனெல்லாம் முட்டாள்களா? அதனால் அவருக்கு அமித்ஷாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் அண்ணாமலைக்கும் இவர்கள் நடத்தும் கூட்டணி நாடகத்திற்கு தவறான ஒரு வழியிலே தமிழ்நாட்டை கொண்டு செல்லலாம், தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏமாற்றி விடலாம்னு கூட்டு சதி செய்யும் இவர்கள் 3 பேருக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம். இவர்கள் குறுக்கு வழியிலே பின்புற கொள்ளைப்புற வழியிலே அது ஒரு அண்ணாமலையை கொண்டு வரக்கூடிய முயற்சி எடுக்கும் அமித்ஷா, ரஜினிகாந்த் ஆகியோர் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் பாடம் கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். என்ன விஜய் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அதுக்காக உங்களை நான் திட்டலை. நீங்கள் செய்யக்கூடிய முறை என்ன? யாரை வச்சு யாரையா கொண்டு வரீங்க? விஜய் அண்ணாமலை ஒன்றா? அண்ணாமலை போய் நிற்க சொல்லுங்கள் தனியாக. ஏதாச்சும் செந்தில் பாலாஜிட்டு நின்று தோத்தாரு எம்எல்ஏல, எம்பியில் கோயம்புத்தூரில் சாதாரண நேரத்திலேயே கோயம்புத்தூரில் திமுக ஜெயிக்கும், இது பிஜேபி ஜெயிக்கும். அப்படிப்பட்ட கோயம்புத்தூர்லேயே இவர் போய் தோற்றவர். எல்லா இடங்களிலும் தோல்வியே பரிசாக பெற்றவர் அண்ணாமலை. நல்ல மனிதர் இல்லை. நான் ஏன் தாக்குறேன்னா அவர் நல்ல மனிதர் இல்லைங்கிறதுக்கு தான் தாக்குறேன். நீங்கள் பார்க்கும் அண்ணாமலை வேறு, நாங்கள் பார்க்கும் அண்ணாமலை வேறு. இன்னத்தை பார்த்தீங்கன்னா மாரிதாஸை கூப்பிட்டு பேசுகிறார் ரஜினிகாந்த். எதுக்குன்னா அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் நேரடியாக அறிக்கை விட வேண்டியது தானே? அது இன்னும் கொள்ளைப்புற அரசியல். அவர் கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே நேரடியாக. மாரிதாஸ் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நேரம் கூப்பிட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணு. யாரை வேணாலும் நீங்கள் சப்போர்ட் கொண்டு வாங்க, ரஜினிகாந்துக்கு தான் சொல்கிறேன். அண்ணாமலை விஜயை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது கனவில் கூட பலிக்காது. ஏனென்றால் நீங்கள் ரஜினிகாந்த் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனிதர் மிகப்பெரிய கொள்ளைக்காரர். இதை குறுக்கு வழியில் திமுக காரட்டியை லஞ்சம் வாங்கினார், கொள்ளையர்கள்ட்டேயே கொள்ளையடித்தவர். ஆதாரங்களுடன் பேசுகிறேன். 20 கோடியில் பெங்களூரில் நவீன இதை கட்டிக்கிட்டு இருக்கார். ஆடம்பர பங்களா 200-2000 கோடி. அவருடைய சொத்து எவ்வளவு? 2000 கோடி லோன் வாங்குறதுன்னா 500 கோடி கட்டணுமே. இதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அண்ணாமலை நாட்டுக்கு சொல்லுங்கள். அதனால் விஜயை எதிர்ப்பதால் நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிப்பதில் எங்களுடைய கருத்து. அடுத்தது சட்ட அமைச்சர், சட்டம் சிறைத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். என்னென்னா டிடிவி தினகரன் அரசியல் விட்டு வளர்கிறது நல்லதுன்னு. சரியான விஷயம். டிடிவி தினகரனுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அட்லீஸ்ட்டு அண்ணாமலை நிர்மல்குமார் இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்கீங்க. 11 இடத்துல நின்னார். ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தார். ஜெயித்தவரும் அவரை விட்டுட்டு போயிட்டார். சித்திக்கும் அவருக்கும் சண்டை. சித்தி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து இவர் கட்சியிலேருந்து அத்தனை பேரும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இனி அவர் டிடிவி தினகரன் எதை வச்சு அரசியல் பண்ண போகிறாரு? யாரை வச்சு அரசியல் பண்ண போகிறாரு? அதனால் ஒரு எம்எல்ஏ போனோன்னா கத்துறாரு, விஜயை விடமாட்டேங்கிறாரு. உங்கள் எம்எல்ஏ போயிட்டா அவரே என்ன பண்ணுவாங்க? அவரை கடத்திட்டா போனாங்க. கடத்திட்டு போனீங்கன்னு நீங்கள் சட்டசபையில் போய் எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் எம்எல்ஏ ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இது கிடையாது. அதனால் நிர்மல்குமார் சொல்வது போல் மிக விரைவில் டிடிவி தினகரன் கட்சியை கலைத்து விட்டு அரசியலுக்கு ஓய்வு பெற வேண்டும் என்ற கருத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம். இதுதான் அவருக்கு சொல்லக்கூடிய சரியான அறிவுரையாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.